தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர். அதுதான் என் கட்சி கேட்குறாங்க எல்லாருமே. அம்பேத்கர் படம் போட்டிருக்கீங்கல்ல, தலித் கட்சி. அப்போ இதுதான் அரசாங்கத்தினுடைய பார்வை, காவல்துறையுடைய பார்வை. நாங்கள் சாதியை ஒழிக்கணும், மக்களை இணைக்கணும். நமக்குள்ள இருக்கிற நாம மொழியால் தமிழர்கள். நமக்கு என்னடா சாதி? இது சாதி எப்படி வந்தது? இது சாதியை அற்று ஒரு சமூகத்தை அமைப்பதற்கான புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை. சமத்துவத்தை விரும்புகிற ஒரு கட்சி. ஆனால் எங்களை பார்த்து இது தலித்து கட்சியா என்று சொல்லுகிறார்கள். காரணம், அம்பேத்கருடைய படத்தை போட்டதனுடைய காரணமாக அவர் அம்பேத்கரை அவர் தலித்தாக தான் பார்க்கிறார், தேச தந்தையாக பார்க்கவில்லை. எவ்வளவு பெரிய கொடுமை! உலகத்திலேயே அதிகம் படித்த மெத்த படிப்பாளிகளில் 6 பேரில் ஒருவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர். ஆனால் இந்த அம்பேத்கரை பற்றி, அவருடைய கொள்கைகளை பற்றி தந்தை பெரியார் மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தார் ஒழிய தமிழ்நாட்டிலே வேற எந்த கட்சிகளும் அவரை பற்றி பேசவில்லை. அவர் ஒரு சாதிக்கான தலைவராக, ஒரு தீண்டாமை மக்களுடைய தலைவராகத்தான் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் பார்த்தது, இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிகள் பார்த்தது. நான் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வருகிறேன், இந்திய அரசியலுக்குள்ளே நான் வரவில்லை. இப்போது நான் குறைஞ்சபட்சம் இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியும்? கருணாநிதி கலைஞரை தெரியும், ஜெயலலிதாவை தெரியும். இவர்கள் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் வசீகரன் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று சரியில்லை என்று சொன்னால் வேறொன்று தான் தேட வேண்டும். ஆனால் மீண்டும் அதை எடுப்பது என்பது மக்கள் எப்படித்தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆக திமுக ஒரு கொள்கை, என்ன கொள்கை இருக்கிறது? அண்ணா திமுக என்ன கொள்கை இருக்கிறது? கருணாநிதி ஜெயலலிதாவை திட்டுறதும், ஜெயலலிதாவை கருணாநிதி திட்டுறதும், இதை தவிர வேற என்ன அரசியல் இருக்கிறது? கருணாநிதி அவர்கள் சேலை கட்டி வேட்டி கட்டிய ஜெயலலிதா, ஜெயலலிதா அவர்கள் சேலை கட்டிய கருணாநிதி, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்றைக்கு எல்லா இளைஞர்களும் ஏதோ கட்சிக்கு போயிட்டு இருக்கான். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சா போறான், நாளைக்கு விஜய் ஆரம்பிச்சாலும் போவான். எதற்காக கட்சிகளை நீங்க சேர்கிறீர்கள் என்று எவனுக்கு தெரிய மாட்டாங்க. யாருக்கு என்ன கொள்கை இருக்கிறது எவனுக்கு தெரிய மாட்டாங்க. இதுக்கு கெடுத்தது முதல்ல திமுக தான். டாஸ்மாக திறந்து விட்டு குடியவர்களை ஆக்கி பிரியாணியும் கோட்டரம் கொடுத்து இந்த நாட்டில் நாசப்படுத்தி இளைஞர்களை மிக கொடுமையான முறையில் ஒரு சமூக சீரழிவு செய்து திமுக தான். இந்த திமுக ஒரு காலமும் இந்த மக்களுக்கான நன்மைகளை செய்யாது. அண்ணா திமுக ஒரு கால நன்மைகள் மக்களுக்கான நன்மைகளை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு எந்த அடிப்படை கொள்கையும் திட்டங்களும் இல்லை. இந்த நாட்டில் ஒரு சமத்துவ, ஒரு பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்த முடிஞ்சதா? 30-40 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே இந்தியாவில் ஏற்படுத்த முடிந்ததா? இன்றைக்கு மேலே ஏழையாக இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனை கொண்டே போகிறான். இன்றைக்கு பொருளாதார திட்டங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா? உலகமயமாக்கல் என்ற பெயரில் இன்றைக்கு நாட்டிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த தேசத்தில். அதனாலதான் வெங்காயத்தின் விலை 1 கிலோ 80 ரூபாய் விற்குது. வாழ முடிகிறதா தமிழ்நாட்டில்? வாழ முடிகிறதா இந்த தேசத்தில்? முடியல. ஏனென்றால் இவன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பொருளாதார கொள்கையும் பேசவே இல்லை. மிகப்பெரிய அறிவாளி அம்பேத்கர் அவர்கள் மானுடவியலை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். பொருளாதாரத்திலே மெத்த பட்டதாரியாக இருக்கிறார். அவருடைய அந்த ரூபாயின் சிக்கல் என்கிற புத்தகத்தை வைத்துக் கொண்டு பிரிட்டிஷ்காரன் பேசுகிறான் பொருளாதாரத்தை பற்றி. அவர் எழுந்த பொருளாதார பிரச்சனை பற்றி, ரூபாயின் பிரச்சனை என்று அவர் எழுதுகிறார். நமக்கெல்லாம் ரூபாயே பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ரூபாய் தான் பிரச்சனை, காசு தான் பிரச்சனை. யாருக்கு காசு இருக்க மாட்டேங்குது? ஏன் காசு இருக்க மாட்டேங்குது? யாருக்கும் வேலை இருக்க மாட்டேங்குது. யார் வேலை இருக்க மாட்டேங்குது? எல்லாரும் குடிக்க போயிட்டான். உண்மை அதுதான். தமிழ் வடநாட்டுக்காரன் கட்டிட சாதாரண தொழில் கூலி தொழிலாக இருக்கிறவங்க வடநாட்டில் வந்து ஏற்றுமதி செய்துக்கிட்டு வராங்க அடிமை தொழில் செய்யறதுக்கு. ஏன் வரா? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் 80% பேர் குடிக்க போயிட்டான், இல்லைன்னா பாதி பேர் சிறைக்கு போயிட்டான். தமிழ்நாட்டு சிறைகளிலே, இந்திய சிறைகளிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 66% தாழ்த்தப்பட்டவன் இஸ்லாமிய நாட்டுக்கு சிறைகள் இருக்கிறான்.